செத்துலாமா? சொல்லுங்க, செத்துலாமாண்ணா? அவன் கூட போயிட்டு இல்லைன்னா ஒண்ணு பண்ணலாம், நம்ம கண்ணு முன்னாடியே ஒருத்தி கூட இருந்து பாத்துக்கிட்டு இருந்துடலாம். இல்ல அவங்க அப்பா அம்மா நாத்தனார் ரங்கையர் எல்லாம் பண்ற எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு அமைதியா இருந்துடலாம். ஒண்ணு நடப்பணமா இருக்கணும், இல்ல செத்துடணும். என்ன பண்ணலாம்? வெளியே வந்து தானே ஆகணும். இங்க நான் உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன்னா நான் அந்த சுச்சுவேஷன்ல இருந்து வந்திருக்கேன். என்ன சொசைட்டி ஆயிரம், அதுவும் நான் சின்ன பொண்ணு வேறையா, எங்க போனாலும் அசிங்கமா பேசுவாங்க. நான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்னா, மெடிக்கல் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ நான் நர்சிங் முடிச்சிருந்தேன். ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் வேலை கேட்டேன், பாப்பா வச்சுட்டு. கோவிட்ல டியூட்டி வந்துருச்சு. ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் வேலை கேட்டேன். நான் உண்மையை சொல்லி வேலை கேட்டேன். எல்லாரும் மாதிரி ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிருக்காங்கன்னு சொல்லல, உண்மையை சொல்லி வேலை கேட்டேன். ஹஸ்பண்ட் இல்லைங்க, குழந்தை இருக்கு, 15 நாள் குழந்தை, சிசரின் பண்ணிருக்கு, கோவிட்ல டியூட்டி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டியூட்டி முடிஞ்சிருச்சு. நான் போய் இன்னொரு ஹாஸ்பிட்டல், பிரைவேட் ஹாஸ்பிட்டல், வந்து சம்பளம் பத்தல, அந்த போய் வேலை கேட்டேன். அந்த டாக்டர் என்ன சொல்லியிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்கன்னா? இந்த இடத்துல சொல்றேன், மா உனக்கு நான் 40,000 ரூபாய் சம்பளம் தரேன், நைட் டியூட்டி மட்டும்தான், எனக்கு பியாவா வேலை பார்க்கணும், எல்லாமே வேலை பார்க்கணும். 3 நாள் டியூட்டி போனேன், 4வது நாள் கை வச்சான், 5வது நாள் அடிச்சுட்டேன், வேலையை விட்டு தூக்கிட்டான். ஆனா அந்த மாதிரி சொசைட்டி இப்ப எப்படி பாக்குதுங்களே நீங்க சொல்லுங்க. டிவர்ஸி ஆயிடுச்சு, வெளியே வந்துட்டேன், குழந்தைய அப்பா அம்மா பாத்துக்கிறாங்க, கோவிட்ல வேலை இல்ல, நான் போய் வேலை கேட்க போயிருக்கேன், அவன் அப்படி கேக்குறான். எங்களை யாரும் Download ShareChat.